அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரிபிள் டாப் சப்போர்ட் இருக்கு, ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு, அதாவது 25,377. ஸோ அந்த இடத்துல வந்தால் கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்கலை. ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு செல்லிங்லேயே, அதாவது ஒன் சைடு செல்லிங் மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு. அதாவது பேங்க் நிஃப்டி 652 பாயிண்ட்ஸ் டவுன், நிஃப்டி ஃபின் நிஃப்டி சென்செக்ஸ் 800 பாயிண்ட்ஸு, நிஃப்டி மிட் கேப் 160 பாயிண்ட்ஸு. ஸோ ஓவராலாக எல்லாமே நமக்கு டவுன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அடுத்தது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு டியூஸ்டே ஹாலிடே, ஹோலிக்காக ஹாலிடே என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மார்க்கெட். நமக்கு நிஃப்டி மண்டே எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இறங்கியிருக்கு. மண்டே எக்ஸ்பைரியில் இன்னும் இறங்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் ஹீட் மேப் காலையில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதாவது ஏடிஆர் வேல்யூ ஐடி செக்டாருக்கெல்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஐடி செக்டார் நல்ல ஒரு குரோத்தில் தான் இருந்தது. பட் ஒரு 10 o'clock 11 o'clock போக போக ஃபுல்லாக எல்லா ஸ்டாக்ஸ்ல இருந்தும் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாக்ஸ்லேருந்து பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அதிகமாக அடி வாங்கினது எது அப்படின்னா, சன் ஃபார்மா, பாரதி ஏர்டெல், அடானியன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அமௌண்ட் வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ மற்றபடி ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லேருந்தும் பெரிய அளவில் பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. இது எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, பிப்ரவரி மந்த்ல ஒரு கிராஷ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தேன். எப்பவுமே ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மந்த்துமே நமக்கு கிராஷ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மார்ச் மந்த்ல இருந்து நமக்கு ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அது ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டா போடுறேன். ஸோ மார்ச் மந்த் எந்த மாதிரி ஒரு க்ளோசிங் இருக்கும் அப்படிங்கிறத ஸோ நம்ம அதை செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு கண்டிஷனை வச்சு பார்த்தா பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் பெரும்பாலும் செல்லிங்ல தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி கடைசி வரைக்குமே அப்படிதான் இருந்தது. நெக்ஸ்ட் என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3191 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1073ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைனுங்கிறது 2014, அன்சேஞ்சுங்கிறது 104. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் சைடு அதிகமா இருக்கு. 52 வீக் ஹைல 56 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 242 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நேத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 170 ஸ்டாக் இருந்தது. கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை விட குறைஞ்சி ஒரு 242 ஸ்டாக்ஸ் லோல இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 55, லோயர் சர்க்கியூட்ல 63. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஐடி செக்டார் மட்டும் 0.21%, ஏதோ போனா போட்டுன்னு சொல்லிட்டு 0.21%. அது மட்டும் இல்லாமல் மீடியா 0.53% இருக்கே தவிர மற்றது எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில், அதாவது 1% மேல நமக்கு டவுன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது அதை விட மோசமா இருக்கு. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் எல்லாத்துலயுமே மேக்சிமம் ஒரு 1% நியர் 1% ஆர் அபோவ் 1% சம்திங்ல பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. இதுல அதிகமா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல அடிவாங்கின ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாருதி, எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. டாப் கெய்னர்ஸ்ல ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, ஐடி செக்டார்ல இருக்கிற 3 ஸ்டாக்ஸ் டாப் கெய்னர்ஸ்ல இருக்கு. அதாவது மார்க்கெட்டே ஒரு பக்கம் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத ஐடி ஸ்டாக்ஸ் 3 ஸ்டாக்ஸ் டாப் கெய்னர்ஸ்ல இருக்கு. மொத்தம் 50 ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல வெறும் 4 ஸ்டாக் மட்டும்தான் டாப் கெய்னர். HCL டெக், இன்ஃபோசிஸ், ட்ரெண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இது 4 மட்டும் தான் டாப் கெய்னர்ஸ். மற்றதெல்லாம் டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சன் ஃபார்மா, எம்என்டம், பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாக்டர் ரெட்டி. அப்போ இந்த 4 மட்டும்தான் டாப் கெய்னர்ஸ்ல இருக்கு அப்படின்னா, மிச்ச 46 ஸ்டாக்ஸுமே லூசர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஐடி செக்டார் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் காலையில ஒரு 3%, 2% கொடுத்துருந்தாங்க இன்ஃபோசிஸ், விப்ரோ. ஸோ அதை பொறுத்து தான் காலையிலேயே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ பையிங் அந்த ட்ரிபிள் பாட்டம் கண்டிஷன்ல கொஞ்சம் பையிங் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் தான் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ மண்டே எப்படிங்க இருக்கும், மறுபடியும் பை எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம்லயே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷனை நம்ம பார்த்துடணும். என்ன கண்டிஷன்னா, எப்பெல்லாம் நிஃப்டி 1%க்கு மேல இறங்குதோ அதுக்கு அடுத்த நாள் 0.5% இல்லைன்னா 0.8% நமக்கு ரெக்கவரி தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 தடவை நடந்திருக்கு. மறுபடியும் நடந்தா 8வது தடவை. பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது
1114. இந்த சப்போர்ட் எங்க அப்படின்னா இந்த இதுக்கும், அதாவது நமக்கு வந்து ஒரு யூஎஸ் ட்ரேட் டீல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, யூஎஸ் ட்ரேட் டீலில் 50% இருந்து 18% பண்ணோடனே பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் எங்கேயோ போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு கேப் வந்து இருந்தது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற இடம் தான் 25,114. ஸோ இந்த கண்டிஷனும் வச்சு பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் புல்லிஷ் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 25,114. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா இந்த ஜோன் தான் 59,979. ஃபின் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் வந்து 27,818. ஸோ நிறைய லைன்ஸ் போட்டிருக்கேன்னு குழப்பிக்காதீங்க. ஸோ நான் எந்த லைன் சொல்றேனோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க சப்போர்ட் ஜோனா. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் 81,123. நிஃப்டி மிட் கேப், ஸோ நிஃப்டி மிட் கேப்போட சப்போர்ட் ஜோன் வந்து 13,401. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னால இந்த 7 டைம்ஸ் 1% மேலே இறங்கியிருந்தா கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைமும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் சப்போர்ட் மட்டும் இப்போதைக்கு வந்து நோட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இன்னைக்கு டேக்கான ஹையை வந்து வேணால் ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி எக்ஸ்பைரிங்க, அந்த டைமில் போயிட்டு மார்க்கெட் வந்து மேலே வரும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி ஒரு 915 ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னும் நிஃப்டி எல்லாம் கூட இருக்கு, பார்க்கலாம். நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் டெலிகிராம் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட நேமில் நிறைய டெலிகிராம் சேனல் இருக்குங்க. அதாவது என்னோட ஃபோட்டோவை வச்சு ஆப்ஷன் கணேஷ்னு வச்சிருக்காங்க, ஆப்ஷன் கிங்கு கணேஷ்னு வச்சிருக்காங்க, ஆப்ஷன் கணேஷ் ராஜா, என்னென்னமோ பெயர் போட்டு நிறைய டெலிகிராம் சேனல் வந்து இருக்கு. அதாவது நான் யாருக்குமே வாலண்டியராக மெசேஜ் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் பண்ணி தரேன், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி தரேன், ஸோ அதுக்கப்புறம் பிட்காயினில் ட்ரேட் பண்ணி பல மடங்கு லாபத்தை எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் 1 லட்ச ரூபா அனுப்புங்க, 2 லட்ச ரூபா அனுப்புங்க, 10,000 ரூபா அனுப்புங்க, அந்த எதுவுமே கிடையாது. நானாக வாலண்டியராக யாருக்குமே வந்து மெசேஜ் அனுப்பவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வெப்சைட் வந்து கீழே இருக்குது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ் எப்போன்னு உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். ஸோ அதிலே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மீறி எங்கேயாச்சும் போயிட்டு உங்ககிட்ட பணத்தை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி பேசுங்க. அதுவும் மீறி டவுட் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கால் எடுங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி யார் வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னால் கூட ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வீடியோ காலில் வர சொல்லுங்க. அதுலேயே அவங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். யார்கிட்டையுமே சரி பணம் கொடுத்து என்ன சொல்றது அப்படின்னா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் கொடுத்து, ஸோ தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு என்னோட யூடியூப் என்னோட ஃபேஸ் மட்டும்தான் கிடையாது, இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி தான். டெலிகிராம், ஃபேக் டெலிகிராம், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 4-5 அக்கௌண்ட் இருக்குது. அவனே எனக்கு வந்து இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் தெரியாதனமாக ஒன்று ஆட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ப்ராஃபிட் பண்ணி தரோம், அது பண்ணி தரோம். எனக்கே அது ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சது. ஸோ மறுபடியும் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணேன். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபோன் பண்ணி யாராவது நான் வந்து ஆப்ஷன் கணேஷ் பேசுகிறேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. தயவு செஞ்சு வீடியோ காலில் வாப்பா நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அப்பயே அவங்க வந்து கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ நிஃப்டி வந்து எக்ஸ்பைரினால நமக்கு வந்து இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இப்போதைக்கு வந்து கொஸ்டின் மார்க் தான். மண்டே மார்னிங் ஓப்பனிங் அதை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் போயிடலாம். சரி, இதாச்சும் பரவாயில்ல. க்ரூட் ஆயில் வந்து மார்னிங்கில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தேன் செல் சைடு அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பை வந்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து 59.45 6,045 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஈவினிங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா 60,071 to 6,116. ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தது அப்படின்னா அகைன் வந்து 5,960 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போதைக்கு வந்து சப்போர்ட் வந்து டிரா பண்ணலை. இன்னைக்கு லோ வேணா நம்ம வந்து சப்போர்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த இடம், ஸோ இந்த ஜோன் தான் நமக்கான 5,962 தான் நமக்கான ஈவினிங் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 6,071 and 6,116. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் நடந்திருக்குங்க. 250
7.4 பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நமக்கு நேச்சுரல் கேஸ் வந்து டிமாண்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. அதனால 267.2 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நின்றுட்டு இருக்கு, இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,60,203. அதே மாதிரி சில்வரோட ரெசிஸ்டன்ஸ், ஸோ சில்வர்லாம் கேப் அப் ஓப்பனிங் கொஞ்சம் ஓகேங்களா. ஸோ அதனால சில்வர் மட்டும் இப்போதைக்கு வேணாம், அன்பிரிடிக்டபுளாக இருக்கு. ஏன்னா சில்வர் வந்து நமக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது நெக்ஸ்ட் கான்ட்ராக்டா என்னன்னு தெரியல. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே. ஆனால் சில்வரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ இந்த நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் இதுவே இருந்தாலும் ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 2,74,000 73,447. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இது ஆல்ரெடி 7 times ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு தடவை நமக்கு ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா 8 times ஒர்க் அவுட் ஆன மாதிரி அர்த்தம் ஓகேங்களா. மோர் தென் ஃபால் 1% இறங்குனது அப்படின்னா மறுபடியும் நமக்கு எவ்வளோ ஏறுது, 0.5 to 0.9 வரைக்கும் ஏறி இருக்கு. நேற்று கூட, அதாவது எப்போ அப்படின்னா 25th February கூட நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல கூட மார்னிங்ல வந்து ஒரு 0.8% வரைக்கும் போயிட்டு தான் நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ பார்க்கலாம் மண்டே வந்து மறுபடியும் ஏறுமா அப்படிங்கிறத. ஸோ மறக்காம உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்றப்ப இது ஏறுங்க இறங்குங்க அந்த மாதிரி அப்படியே டைப் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. எதனால ஏறும் எதனால இறங்குங்கிறது நீங்க தெளிவா சொன்னீங்க அப்படின்னா ஸோ நானும் புரிஞ்சுக்குவேன், மற்றவங்க பார்க்குறவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.